ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொண்ணை வீட்டுல அவ்வளவு வேலை பார்க்க வைக்கும். அவ்வளவு வேலை பார்த்து அந்த பொண்ணு கிச்சன் விட்டு வெளியே இருக்கியா? என் வீட்டுக்காரியத்தை சொல்றேன். இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஒரு பொண்ணை நம்ம எந்த இடத்துல அடக்குமுறை யூஸ் பண்ணி அடக்குவோம் பாத்தீங்களா? 6 மணி டீ போட்டு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு தமிழ் வேலைக்கு உள்ள போனவங்க இன்னும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் வெளியே வர முடியல. மணி 8:03 பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு வேலை இன்னும் முடியல. பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தக்காண்டி பக்கத்துல மறுபடியும் உட்காந்துருக்காங்க. அடுப்புல தீய சிம்ல வச்சுட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுப்புல இருந்து வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சட்னி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல பிள்ளைகளுக்கு படிப்பும் ஓடிக்கிட்டு. இதுதான் வீட்டுல அவங்க பாக்குற வேலை. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சும்மா உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன, யாரையும் அடக்க முடியாது. அவங்க வேலையை கரெக்டா பார்க்காங்க, நம்ம வேலையை கரெக்டா பார்க்கணும். காலைல எழுந்துச்சுமா, வேலைக்கு போகலாம், வீட்டுக்கு போகணுமா, நம்ம வேலையை கண்டினியூட்டே பார்த்துக்கலாம். அவங்க வேலையை கரெக்டா பார்ப்பாங்க. யாரையும் அடக்குமுறை அடைக்க முடியவே முடியாது. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்க விடுங்க. அது ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுறது சும்மா ஒரு ஜாலி என்ஜாய் பண்றேன். ஆனா எந்த வீட்லயும் எந்த வகையில பொன்னாடி குறைச்சி இடம் போடவே கூடாது. அவங்க தான் இந்த உலகத்துல எல்லாமே. இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது கேட்டதுக்கு நன்றி. பாய், வணக்கம். உங்கள் சிலம்பாசர். மூன்று குண்டது சேனலை பாருங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.